ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கீர் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீட்டு மேரேஜெல்லாம் வைக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. பாஸ்மதி ரைஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கீர் செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் நான். பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் அரிசி எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன் நான். 1 லிட்டர் எடுத்துக்கோங்க பால். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சுகர் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அரிசி எடுத்துருந்தோம், 150 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன் நான். 1 கப் அளவு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான நட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்தா, முந்திரி, பாதாம், இது 3மே நம்ம பொடி பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். இது நெய்யில் நம்ம வதக்கிட்டு தாளித்து அதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இது தேவையான அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டான பாஸ்மதி கீருக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 லிட்டர் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாத நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணல, 1 லிட்டர் பால் நான் ஊற்றிட்டேன். இது நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் பொங்கி வருது. இந்த மாதிரி நல்லா பால் பொங்கி வரணும். நான் ஏற்கனவே காய்ச்சின பால்ன்றதுனால நான் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் அதை அரிசி நம்ம சீக்கிரம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பால் இந்த அளவுக்கு நல்லா கரண்டி எடுத்து இந்த ஓரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஓரத்தெல்லாம் ஆடை படியும், அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு கீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதனால் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த பால்லே தான் அந்த ரைஸ் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் சீரக சம்பா அரிசி இருந்தால் கூட அதையும் இதே மெத்தடில் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பச்சை அரிசிலையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா அரிசிலாம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த கீர். அதனால் நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசியை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வேகணும், பால்லே தாங்க வேகணும். ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சு அதை அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த நட்ஸை ஜாரில் மாற்றி நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 15 முந்திரி, ஒரு 12 பாதாம், ஒரு 20 பிஸ்தா சேர்த்து ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற அளவுக்கு பொடி பண்ணினா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சுக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு தான் அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு போடும்போது தான் கீர் ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்து அந்த பால்லே வெந்து ஆடையெல்லாம் நல்லா மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஓரங்களில் நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு அரிசி வெந்து வரணும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டோம் பாஸ்மதி ரைஸை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அரிசி வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் குங்குமப்பூ சேர்க்கலை.
ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்தா மஞ்சள் தூள் வாசனை வருமோன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் வாசனையே வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பண்ண நட்ஸை அரிசியெல்லாம் நல்லா வெந்து அந்த பாலில் நல்லா ரெடியாகி கீர் பதத்துக்கு வந்ததும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 லிட்ரு பால் ஊற்றணும். இப்போ 3/4 லிட்ரு அளவுக்கு பால் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நட்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம சாப்பிடும்போது வாயில் நல்லா கடி போடும் இந்த நட்ஸுங்க. அதனால் இந்த அளவுக்கு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ரைஸ் கூடயே இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ஸ்டவ்வை நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீடியமில் வச்சு பொறுமையாக செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து நம்ம நட்ஸ்லாம் சேர்த்து அந்த நட்ஸும் நல்லா வெந்து வந்து இந்த அளவுக்கு பால்லாம் நல்லா வற்றி வரணும். அந்த டைமில் சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1க்கு 1.5 கப் அளவுன்னு சொன்னேன் நான். அந்த அளவுக்கு நான் சுகர் எடுத்து சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுக்கு டேஸ்டியான பாஸ்மதி ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நட்ஸு போட்டு நான் சர்வ் பண்ண எடுத்துட்டேன். இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்மதி ரைஸ் கீர் நம்மளுக்கு வீட்டில் சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.